கோல்பேட்ல இருக்கு சரிங்களா. நம்ம ஷாப்ல வந்து மொபைல் அன்பாக்சிங் வீடியோலாம் போடுவோம் சரிங்களா, கஸ்டமர் ஃபோன் வாங்குற வீடியோலாம். அது கோல்பேட் இன்ஸ்டா பேஜ்ல வந்து நிறைய இன்ஸ்டா பேஜ்ல வந்து கொலாபரேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க சரிங்களா. நம்மளும் வந்து மற்ற பிசினஸ் பண்றவங்க நம்ம ஐடியில போட நம்மளும் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். நம்ம யார்ட்டையுமே காசு வாங்குறது கிடையாது, ஃப்ரீ கொலாபரேஷன் தான். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீடியோ கொலாபரேஷன் ஒரு 2-3 இன்ஸ்டா ஐடி வந்து அக்செப்ட் பண்ணல. அவங்க கிட்ட வந்து நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி டிவிகே சைட்ல இருந்தா வந்து உங்க வீடியோ வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், இது அரசியல் கிடையாது, இது வந்து மொபைல் அன்பாக்சிங் வந்து ஒரு பிசினஸ். போன் வந்து கஸ்டமர் வந்து ஓபன் பண்றாங்க, அந்த வீடியோவை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு டிவிகேக்கு எந்த ரைட்ஸ் இருக்கு? இதான் வந்து மாற்று அரசியலா? எனக்கு டிவிகே பிடிக்கல, நான் வந்து ஒதுங்கிட்டேன் சரியா. என் கடையில கஸ்டமர் வாங்குற போன் வந்து ஓபன் பண்ற வீடியோவை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல வந்து நியாயம்? உங்க விஜய் தான் சொல்லுவேன். உங்க விஜய் சினிமால இருந்தா 200 கோடி சம்பாதிக்க போறாரு சரிங்களா. அதே இது வந்து அரசியலுக்கு வந்தா 10,000 20,000 கோடி வந்து சம்பாதிக்க போறாரு. அவருக்கு எப்படி வந்து நான் கட்டுற லோனோட கஷ்டம் அவருக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டு கடை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் வீடியோ வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸ் இருக்கு? டிவிக்குள்ள உள்ளவங்க இது தேவையில்லாத வேலை.